வணக்கம். இன்னைக்கு ஏஐல கொஞ்சம் டீப் டைவ்னா எப்படின்னா, ஏஐல நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது மத்தவங்க மாடல்ஸ், அதாவது சாட் ஜிபிடி மாடல்ஸ் பத்தி பேசியிருக்கோம், கிராக் பத்தி பேசுறோம், லாமா பத்தி பேசுறோம், அப்புறம் டீப் சீக் பத்தி பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் பெரிய லாங்குவேஜ் மாடல்ஸ் which is introduced by large companies. அவங்க பெரிய டேட்டா சென்டர் இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு வித்தியாசமா என்ன பண்ண போறோம்னா, இந்த எல்எல்எம் மாடல்ஸ்ல நம்ம கம்ப்யூட்டர்ல ரன் பண்ண முடியுமா, இவ்வளவு பெரிய டேட்டா சென்டர்ஸ் வேணுமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இந்த எல்எல்எம் மாடல்ஸ் நம்ம லேப்டாப்ல ரன் பண்றதுக்கு என்னென்ன தேவை, அப்படி ரன் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்காங்க முதல்ல அப்படின்லாம் நாங்க தேடிட்டு இருக்கிறப்பதான் நம்ம நண்பர் கிருபா சங்கர் அவர் ஒரு டெக்கி சென்னையில இருக்காரு. அவர் ஏற்கனவே இந்த மாதிரி எல்எல்எம் மாடல்ஸ்ல கரை கண்டு அவரோட லேப்டாப்ல நிறைய எல்எல்எம் மாடல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாரு. சோ அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு அவரை சந்திக்க போறோம். முக்கியமா கிருபா சங்கர் இனிமையானவர், அதனாலதான் நாங்க அவரோட இயற்பெயரை மாத்தி நாங்க கரும்பு ஜூஸ் கிருபா சங்கர் அப்படின்னு கரும்பு ஜூஸ் கிருபா அப்படின்னு கூடுவோம். சோ கிருபா, இன்னைக்கு உங்க கூட தான் எல்எல்எம் மாடல்ஸ் லோக்கல் மெஷின்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. கிருபா, ஸ்டார்டிங்க சொல்லுங்க, உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்எல்எம் கூட போயிடலாம். ஓகே, நான் கொஞ்சம் வருஷமா ஐடி ஃபீல்டுல இருக்கேன். ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனில வேலை செய்றேன். அதுக்கு முன்னாடி அது மாதிரி குவாலிட்டி இப்படியே மாற்றி போகும், அதான் என்னோட மெத்தடம். ஸோ நான் முதல்ல எல்லாருமே நானும் அந்த டெக்னிக்கல் சைட்ல கோடிங் சைட் தான், இன்ஃப்ரா கொஞ்சம் தான் தெரியும், டெவலப் தான். பட் இப்போ ஏஐ அந்த புயல் வந்ததுனால கொஞ்சம் அதுவும் யூஸ் பண்ண வேண்டியதா இருந்ததுனால சில விஷயம் தான் அதுக்கு பண்ணாங்க. அப்படி கொஞ்சம் சூப்பர் அருமைங்க கிருபா. சோ இன்னைக்கு நான் முதல்ல உங்ககிட்ட கேட்டுறேன், இந்த சாத்தியக்கூறுகள், அதாவது எல்எல்எம் அப்படிங்கறது நான் சொல்ற மாதிரி நான் chatgpt.com போனேன்னா இல்ல grok.com இல்ல லாமா போனாலும் நான் அதை ஈஸியா இணையத்துல பாத்துக்க முடியும். இந்த எல்எல்எம் நம்மளோட லேப்டாப்லயோ நம்ம வீட்டு கம்ப்யூட்டர்லயோ இதை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு, இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சிடலாமா? இல்ல, மெயின் முதல்ல ஃபர்ஸ்ட் என்னோட பர்சனல் காரணம் பில்லு பயங்கரமா ஏறிச்சு. அதுதான் என்னோட இது. ஆபீஸ்ல அப்கோர்ஸ் டேட்டா பிரைவசி அந்த இதெல்லாம் இருந்துச்சு. அதுவும் இல்லாம இது கொஞ்சம் நிறைய விஷயத்த கொஞ்சம் ஈஸியா ஹைட் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஓப்பன் ஏஐல நம்ம ஒரு மாடல் கொஞ்சம் சின்னதா ஃபைன் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம அதுக்கு ட்ரைனிங் காஸ்ட் கொடுக்கலாம். அப்புறம் அது கஸ்டமைஸ் மாடல்னால அதுக்கு பில்டிங் ரேட்லாம் வேறு. ஏன்னா கடைசியில் நம்ம கொடுக்க போற டேட்டா ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல இருக்கிற ஒரு 10,000 ரெக்கார்டோ 20,000 ரெக்கார்டோ அவ்வளவுதான் இருக்கும். ஆனா அதுக்கு கூட ஸ்டில் அது தனியாக தான் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் இது யூஸ் ஆச்சு. அதோட நான் நிறைய யூஸ்வலா எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க, நிறையா பிளேயர் ஒன் பண்ணுவோம், இது சாஃப்டா திருப்பி டியூன் பண்ணிருக்கோம் கோடிங் வழியா பண்ணும்போது. ஸோ அப்படிலாம் பண்ணும்போது ஒரு ரெக்கார்டுக்கும் பயங்கரமா. அதுக்கப்புறம் ஏஜென்டிக் 2AI மாதிரி சில இதெல்லாம் அதெல்லாம் எப்படின்னா, இப்போ நம்மளாம் பண்ணோம்னா ஒரு கோடிங்ல இந்த மாதிரி இருக்கலாம், இதான் ஸ்ட்ரக்சர் ஒரு புல் கொடுத்துட்டு ஒரே தடவையில ஆனா நம்ம இப்போ 2AI மாதிரி ஏஜென்சிக்கு இதெல்லாம் போனோம்னா அது இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும் திருப்பி. அது கரெக்டா வர வரைக்கும் இந்த 2 ஏஜென்ட் பேசி, ஸோ அந்த 2 ஏஜென்ட் பேசுறதுக்கும் டோக்கன் பயங்கரமா போகும். எனக்கு நான் ஒரு சாதாரண இந்த சிஸ்டம்ல போட்டப்போ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல கம்யூனிகேஷன் 2 ஏஜென்ட்டுக்கும். ஸோ அப்போ அவ்வளோ டோக்கன் $5 சார்ஜ் பண்ணேன், பேலன்ஸ் ஒண்ணுமே இல்லை, அந்த ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ள எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்ப இது மாதிரிலாம் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு மாத்திட்டேன். அதுதான் அருமை. இது அதான் எக்கனாமிக்கலா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி நம்மளோட நெசசிட்டி இருந்தா கூட இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வர்றப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தாண்டி நம்ம பண்ண போறோம். நம்ம அடிக்கடி எல்லா மாடல் பேசப்போ நம்ம சொல்லுவோம், அந்த சைனீஸ் மாடல்ஸ் ஏன் இன்னைக்கு டீப் சீக் வந்துட்டு இருக்கு, இந்த இதெல்லாம் பண்ணா அவங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், அவங்களுக்கு ஜிபியூ கிடைக்கிறது. ஸோ அகைன் நம்ம டேட்டா சென்டர்ல ஒவ்வொரு ஜிபியும் 50,000 இருந்து 100K வரைக்கும் இருக்கிற ஜிபியூஸ் பத்தி பேசினாலும் அவங்களுக்கும் இதே பிரச்சனை, ஆனா ஸ்கேல் அதிகமா இருக்கு. ஆனா நம்மளுக்கு ஒரு சென்னையில உட்காந்து ஒரு லேப்டாப்ல வச்சுட்டு அந்த லேப்டாப்ல எல்லாம் பண்ண முடியுமா, என்னால ஏஐ கத்துக்க முடியுமா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கணும் அப்படிங்கறத உங்களை கான்டாக்ட் பண்ணோம். சோ நீங்க இதை லர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இதுக்கான தேவைகள் எப்படின்னு சொல்லிட்டீங்க. சோ இப்போ பண தேவை அப்படிங்கறது ஒண்ணு எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஏன்னா எல்எல்எம் நான் லோக்கலா ரன் பண்ணதுனால என்ன அட்வான்டேஜ், எனக்கு நீங்க சொன்ன மாதிரி கத்துக்கிறது, எனக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் என்னோட எல்எல்எம் நானே பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கு. சோ இப்போ நான் இது கொஞ்சம் இன்னும் விரிவா பார்க்கலாம். ஒரு சின்ன கம்பெனி, நான் ஒரு சின்ன கம்பெனி வச்சிருக்கேன், எனக்கு இந்த எல்எல்எம் என்னோட வீட்டுல இருக்கிற கம்ப்யூட்டர் நெட்வொர்க்லயே இது பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும்.
ஆனா அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு $5 அது கொடுக்க முடியாது, எல்லாருனாலையும் கொடுக்க முடியாது. சோ அந்த மாதிரி எக்கனாமிக் ரீசன்ஸும் இருக்கும். சோ இது வந்து எல்எல்எம் வந்து நான் விற்கிறதுக்கான யூஸ் கேசஸ் என்னென்ன காரணங்களுக்காக நான் எல்எல்எம் வந்து என்னோட லோக்கல் மெஷின்ல வைக்கணும்னு நினைக்கிறீங்க? லோக்கல் அதான் அதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி கண்டிப்பா டோக்கன் எஃபிஷியன்சி வந்து நல்லா இருக்கும் நிச்சயமா. ரெண்டாவது வந்து ஸ்பெஷலைஸ்டு எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப நம்ம சாட் ஜிபிடி மீதி இதெல்லாம் இதெல்லாம் இருக்கு. இது டிசிகே கூட இப்ப கொடுக்குறாங்க, அலிபாபா கிளவுட் ப்ரொவைடர் பேஸ்ட் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா என்ன பண்ணீங்கன்னாலும் நீங்க எவ்வளவு கஸ்டமைஸ் பண்றீங்களோ எவ்வளவு இது பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் கண்டிப்பா அதிகமாகும். அது வந்து மெயினான ஒரு பிரச்சனை. இன்னொன்று வந்து அதோட முக்கியமானது என்ன, இப்ப ஒரு ரொம்ப ஒரு சின்ன கிளைம் செட் இருக்காங்க, ஒரு 10 பேர் 15 கிளைம் தான் இருக்காங்க. சில உங்களுக்கு ஏ வழியா நிறைய ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா சில ப்ரொவைடர்ஸ் வந்து அபிஷியலா அவங்க சொல்றது நான் வந்து உங்களோட டேட்டாவை எடுக்கிறது இல்லை, கிளைம் பண்ண மாட்டோம், அது உங்களோட டேட்டா உங்களுக்கு தான், பெய்ட் அக்கௌண்ட் வந்து எடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு அது வந்து சொல்ல முடியாது. சில கிளைம்ஸுக்கு அது அக்செப்டபுளா இருக்காது. இப்போ நான் வந்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட், ஸோ அங்க இருக்கும்போது வந்து நான் வந்து அப்படிலாம் சொல்லி இல்ல நாங்க எல்லாமே டேட்டா நாங்க கிளவுட்ல ஹிப்பா கம்ப்ளைண்ட் ரைட்டர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் வெளியில போகுது அப்படிங்கறதான் அவங்க மெயின் கன்சர்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளைம் செட்டில் பேஸா இருக்கலாம். இல்லாட்டி அந்த அளவு கூட நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாம இருக்கலாம். மேபி நிறைய டேட்டா ப்ராசஸ் பண்றோம், ஆனா ஒரு ஷெட்யூல் டாஸ்கா இல்லாம ஆன் அண்ட் ஆஃபா தான் வருது, ஆனா ஸ்டில் நிறைய ஆகுது. அந்த மாதிரி சில யூஸ் கேசஸ்லாம் இருக்கலாம். இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த 2 ஆப்ஷன், ஒன்று நம்ம லேப்டாப்லயே இதை போட்டு ரன் பண்ணிக்கலாம், லேப்டாப்போ இல்லை மொபைல் போன் இந்த மாதிரி மாடலாம் வந்துச்சு, அது மாதிரி பண்ணலாம். இல்லாட்டி நம்ம கிட்ட ஒரு ஜிபியூ சர்வர், ஒரு மினிமல் சர்வர், ஒரு நான் வச்சிருக்கிற மாதிரி சின்ன சர்வர் இருக்கும், இல்ல நம்ம RTX 2070 போன ஜென்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் ஜிபியூலாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தா கூட ஒரு வெளியில ப்ரொடக்ஷன் கூட யூஸ் பண்ண முடியும், அதுக்கான பாசிபிலிட்டி இப்படிலாம் கூட இருக்கு. ஸோ மெயினா நான் என்னோட மெயின் அட்வான்டேஜ் நான் பாக்குறது 2 விஷயம் எதுக்காக இதுக்கு சூஸ் பண்றது நல்லதுன்னு சொல்றேன்னா, ஒன்னு வந்து டேட்டா பிரைவசி, இன்னொன்று வந்து ரிலேட்டிவ் காஸ்ட் எஃபிஷியன்சி. அருமையா சொன்னீங்க. சோ இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப லேப்டாப்னா லேப்டாப்ல நிறைய கான்ஃபிகரேஷன் இருக்கும். நீங்க என்ன சொன்னீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற வீட்டுல இருக்கிற மிஷினே பண்ண முடியும்னு சொன்னீங்க. அதே மாதிரி வீட்டுல இருக்கிற சர்வர்ல வந்து உங்களுக்கு ஜிபியூ வந்துச்சுன்னா அது நல்லது அப்படின்னு சொல்றீங்க. பட் எனக்கு என்னன்னா திடீர்னு அதுக்காக வந்து ஒரு சின்ன ஒரு லைனக்ஸ் மிஷின்ல வந்து ஒரு ஒரு 2 GB ஆர் 4 GB மெமரியோட பண்ண முடியுமா? யார்கிட்ட இருக்கான்னு தெரியல. இப்ப எல்லாருமே டபுள் டிஜிட் மெமரி தான் வச்சிருப்பாங்க. பட் சும்மா ஒரு கேள்விக்காக என்ன சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவை? இன்னைக்கு வந்து எனக்கு ஓலாமா இன்ஸ்டால் பண்ணணும், இல்ல அதுல எல்லாம் லோக்கலா ரன் பண்றதுக்கு சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, மினிமம் சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ஓகே, அதான் மினிமம் சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட் சொல்றதோட நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வரதுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கு அப்படிங்கறதா விஷயம். எவ்வளவு டைம் வெயிட் பண்றதுக்கு ரெடி ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ நான் யூஸ் பண்ணினது வந்து ரொம்ப மினிமமா நான் யூஸ் பண்ணினது வந்து எங்க வீட்டுல ஒரு NAS இருக்கு, அது வந்து கிகாபைட் செலரன் சொல்லுவாங்க, J1800 2013 ரிலீஸ் ஆன ப்ராசஸர். அதுல நான் பண்ணும்போது Q1.5 பில்லியன் மாடல் இருக்கு, அதெல்லாம் வந்து கரெக்டா தான் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நான் ஒரு VPS சர்வர் வந்து 2GB 2GB எப்படி இருக்குன்னு பாக்குறது 2GB எடுத்தேன், VPS சர்வர் எடுத்தேன். ரொம்ப மினிமலா இப்ப யூடியூபோட டிரான்ஸ்கிரிப்ட்லாம் கட்டுனா அதெல்லாம் சம்மரைஸ் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதான் அதுக்கு வந்து மாடலோட இது ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவு பொறுமை இருக்குங்கிறது ஒண்ணு, இன்னும் வந்து எவ்வளவு மாடல், அது எவ்வளவு பில்லியன் பேரமீட்டர்ஸோட ட்ரெயின் ஆயிருக்கு அப்படிங்கிறது மேக்ஸிமம் அதுதான் டிஃபைனிங் கிரைட்டீரியா. சின்ன மாடலா இருந்தா கம்மியான கான்ஃபிகரேஷன் போடும். பட் ஸ்டாண்டர்டா நான் பொதுவான டைம்ல நான் யூஸ் பண்றது வந்து 2 டிஃபரெண்ட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்றேன். ஒரு சிஸ்டம் வந்து 8GB நான் சொன்ன சர்வர், அது ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப சம்மரைசேஷன் அந்த மாதிரி இதுதான் பண்ணுவேன். பட் அதர்வைஸ் வந்து i7 ப்ராசஸர், அது வந்து 10th ஜென்ரேஷன் i7 ப்ராசஸர் வித் 16GB, அது வந்து நான் ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணுவேன். இன்னொன்னு கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்கிறதுல வந்து கிராபிக்ஸ் கார்டு, அது வந்து Ryzen 3 2021 ரிலீஸ் ஆகுது, ஐ திங்க் 3200G நினைக்கிறேன் அந்த ப்ராசஸர். அதுல வந்து ரேம் வந்து 24GB சாதாரண, ஆனா கிராபிக்ஸ் கார்டு வந்து 3060 அதுல வந்து நல்ல இமேஜ் கூட. சோ நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு வந்து நீங்க சொன்ன மாதிரி 2GB ஓட்டிருக்கீங்க. பட் நான் சொல்றது வந்து ஒரு 8 கோர் CPU, ஒரு 4 to 8 GB மெமரி,
பிளஸ் ஒரு கிராபிக்ஸ் கார்டு இருந்தா நல்ல ஓரளவுக்கு டீசென்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டீசென்ட் டைம்ல ரெஸ்பான்ஸ். கிராபிக்ஸ் கார்டு கண்டிப்பா கிராபிக்ஸ் கார்டு இருக்கு. 8 கோர்லாம் வந்து மாத்தி நம்ம டே டு டே லைஃப் அதெல்லாம் ரொம்ப பெரிய 8 கோர்லாம் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே சூப்பர். சோ அதான் 8 GB 8 கோர் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் சின்ன கோர் இருந்தா யூஸ் பண்ண முடியும், அதுல மாடல் இன்ஸ்டால் பண்ண முடியும். இன்ஸ்டால் பண்றது பிரச்சனை இருக்காது. ஆனா உங்களுக்கு வந்து பேராமீட்டர்ஸ் அதிகமாச்சுன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் டைம், கால்குலேஷன் டைம் அதிகமாகும். ஏன்னா ஒரு சிங்கிள் CPU வந்து 8 கோரா இருந்தாலும் கூட 8 கோர்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதுக்கான டைம் வர்றது வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. சோ இதுக்கு வந்து மடியில வச்சு சொல்லுங்க. இல்ல அந்த மாதிரி ரொம்ப கம்மியான ப்ராசஸர் ஸ்பீடு அதெல்லாம் இருந்ததுன்னா மடியில வச்சு யூஸ் பண்ணுவோம். புரியுது, மடியில வச்சு பண்ணாதீங்க அப்படின்னு. சூப்பர். சோ இது வந்து நம்ம அந்த இது பார்த்துட்டோம். சோ இதுல வந்து இன்னொரு விஷயம் வந்துட்டு முக்காவாசி என்னன்னா, இந்த மாதிரி நீங்க சொந்தமா LLM பண்றப்போ நான் விண்டோஸ் லேப்டாப்ல பண்ண முடியுமா, விண்டோஸ் OS யூஸ் பண்ண முடியும், லைனக்ஸ்ல பண்ண முடியுமா, மேக்ல பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. சோ இந்த ஓலாமா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொன்னீங்க. பட் அது மாதிரி இது எந்த மாதிரி OS எல்லாம் யூஸ் பண்ண முடியும்? நான் லைனக்ஸ் தான் வச்சிருக்கேன், நான் லைனக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க யூஸ் பண்ண முடியுமா, இல்ல எனக்கு இதுக்காக மேக் வாங்கணுமா, விண்டோஸ் வாங்கணுமா, எந்த மாதிரி OS எல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஓகே, லைனக்ஸ்ல கண்டிப்பா நல்லாவே யூஸ் பண்ண முடியும், எந்த பிரச்சனையுமே இருக்குது. விண்டோஸ்லயும் பண்ண முடியுது, அதுலயும் பெரிய இது. இதுல வந்து என்ன ப்ராசஸரும் அப்படிங்கிறத விட அதுல இன்பில்ட்டா சில கிராஃபிக்ஸ் கிடைக்கும். அப்புறம் AMDல முதல்ல சில பிரச்சனை இருக்கும், 1 இயர் முன்னாடி சில விஷயம் பண்ண முடியும். அதை ஓலமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், LLMCPP ஆர் ஓலமா மாதிரி அந்த அந்த கண்டெய்னர் சாஃப்ட்வேர் ஏஐ மாடல் ப்ராசஸர் அது முதல்ல சப்போர்ட் ரொம்ப கேவலமா இருக்குது. இப்போ அதெல்லாம் கூட நல்லா இருக்கு. இப்போ AMDலயும் நல்லா வருது, இதுலயும் நல்லா வரும். நம்மளுக்கு எங்க பிரச்சனைனா இன்ஃபரன்ஸ்ல எந்த ப்ராப்ளமே ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே கிடைச்சாதான் இருக்கும். நம்ம மாடலே ட்ரெயின் பண்றோம் அப்படின்னா தான் அந்த கூடா ஸ்கோர்லாம் பெருசா இருக்குன்னு சொல்லுவாங்க. AMD தான் இப்போ போகாம NVIDIA வாங்கிக்கிறது அந்த இடத்துக்கு நல்லது. பட் அதெல்லாம் இல்லை, நீங்க ஒரு சாதாரண லேப்டாப் தான் வச்சுக்கோன்னா மோஸ்ட் ஆஃப் த லேப்டாப்ஸ் விண்டோஸாக இருக்கலாம், லைனக்ஸாக இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு மேக்கா இருந்தால் ஆக்சுவலா அட்வான்டேஜ் இருக்கு. ஆனால் அதுல இன்பில்ட்டாவே அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஏஐ தான். இப்போ இன்னொன்னு வந்து நீங்க சொன்னீங்க வந்து நீங்க இந்த சின்ன மாடல் 2GB மாடல்லாம் யூஸ் பண்றப்ப வந்து யூடியூப் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுக்க சொல்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதாவது யூடியூபோட வீடியோ நீங்க அதுல வெளியேற்றுவீங்களா இல்ல? சரி, யூடியூபோட சம்மரி எடுக்கிறது நம்ம சாதா ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வச்சு ஓகே ஓகே. அதை வந்து இப்ப எனக்கு வந்து எப்படின்னா ரொம்ப லென்த்தியா போறதா நீங்க தான் சொல்லணும் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. ஸோ எனக்கு வந்து எப்படின்னா நிறைய யூடியூப் வீடியோ பார்த்தோம்னா பெருசாலாம் இருக்கும், 10 நிமிஷம் இருந்து ஃபுல்லா பார்க்கறதுக்கு அதை எடுத்து என்னோட ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சு விட்டுருவேன். NTFIன்னு ஒரு இது இருக்கு, அது நோட்டிபிகேஷன் பார்த்துருக்கேன், போன்ல இருந்து பார்த்துட்டு டக்குன்னு அனுப்பிச்சிடலாம். அதுல அனுப்பிச்சோன்னா எங்க சர்வர் வந்து அந்த URL எடுத்து அதோட சம்மரி அதோட டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்து அந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா நிறைய இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நம்ம சம்மரைஸ் பண்ணி ஒரு 3 or 4 லைன்ஸ் சம்மரைஸ் பண்ணி சொல்லிடும். நம்ம அது வேணும்னா அதை பார்க்கலாம், இல்ல அதோட மெயின் போர்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சுதான் அதுக்கு மேல பண்ணலாம். அந்த மாதிரி இல்ல, இந்த லாஸ்ட் போர்ஷன் சம்மரி போர்ஷன் வந்து அந்த 2GB செட்டப் யூஸ் பண்ணுவோம். சூப்பர், அருமை அருமை. ஓகே சூப்பர். நம்ம வந்துட்டு OS லெவல் பார்த்துட்டோம். சில ஓலாமான்னு சொல்றீங்க, அதுதான் வந்துட்டு நம்ம வந்து விர்ச்சுவல் மெஷின் மாதிரி, இல்ல அதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஓலாமா பத்தி முதல் கொஞ்சம் சொல்லுங்க. அது என்ன சாஃப்ட்வேர், அதை வந்து இலவசமா அடிக்குதா இல்ல அதுக்கு திடீர்னு சொல்லிட்டு ஆப்பிள் மாதிரி ஆப்புக்கு பணம் கொடுக்க வச்சுட்டு அதுக்கு ஒரு $10 கட்டணும் அப்படின்னு சொல்ல போறாங்களா? ஸோ அந்த ஓலாமா அப்படிங்கிற அதை பத்தி, அந்த ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இப்போதைக்கு அது அந்த மாதிரி பிரச்சனை வராது எனக்கு தெரியுது. இது வந்து என்னன்னா நம்ம வந்து எப்படி விஎம்க்கு ஒரு கண்டெய்னர் அந்த மாதிரிலாம் வேணுமோ நிறைய விதமான LLMs இருக்கு. அந்த எல்லா LLMையும் ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றோம். நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு, நம்ம LLMனு பொதுவாக சொல்றோம். பட் ஒரு மாடலுக்கும் ஒரு மாடல் ரிலீஸ் பண்றது ஒரு ஃபார்மேட் பண்ணுவாங்க. அதுல வந்து ஜிகர் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட் வந்து சில அது என்னன்னு சொல்ற இன்டர்பிரேஷன் சாஃப்ட்வேர் சொல்லணும்னு தெரியல, அந்த மாடல் கண்டெய்னர் சாஃப்ட்வேர் இருக்குல்ல அதுக்கு வந்து LM.CPP ரொம்ப பிரபலமானது. VLLM தான் ரொம்ப நாள் முன்னாடிலேருந்தே. ஆனா அதை யூஸ் பண்றது இன்ஸ்டால் பண்றதுலாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்னு இல்லை, கொஞ்சம் அது ரொம்ப இதை மாற்றலாம், இந்த கன்ஃபிகரேஷன் மாற்றலாம் மாற்றலாம் அப்படின்றது. அதனால ரொம்ப சிம்பிளா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓலாமா. இது வந்து ஒரு மல்டிபிள் கண்டெய்னர் கண்டெயின் பண்ற சாஃப்ட்வேரோட ஆர்கெஸ்ட்ரேட்டர் மாதிரி. அது நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள உங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர் வந்து ரெஸ்ட் என் பாயிண்ட் கிடைச்சிரும். அதுக்கப்புறமா LLMCP பேக்கேஜ் பண்ணிருப்பாங்க.
அவங்களே மாடல்லாம் வந்து பேக்கேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க, நமக்கு எது வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் ஓலாம். இது வந்து உண்மையில ரொம்ப சேஃப் ஆகும். விண்டோஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணணும், நீங்க இன்ஸ்டாலர் ரன் பண்ணணும், அவ்வளவுதான். லைனக்ஸா இருந்தாலும் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, அந்த ஸ்கிரிப்டை எடுத்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போட்டு என்டர் எடுத்தோம்னா இன்ஸ்டாலர் ஓலாமா. ஓகே, சூப்பர். சரி, ஸோ அது ஓலாமா. ஓகே, ஸோ ஓலாமா பத்தி சொல்லிட்டீங்க. பட் ஓலாமா ஓடுறதுக்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிஃபால்ட்டா வந்து பைத்தான் லைப்ரரி வேணுமா இல்ல ஜாவா லைப்ரரி அந்த மாதிரி தேவைப்படுமா? அதுக்கான ப்ரீ ரெக்வசிட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ஓலாமா ஓடுறதுக்கான அந்த அந்த கண்டெய்னர் ஓடுறதுக்கான ப்ரீ ரெக்வசிட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. இல்ல, அது இது வந்து இன்ஸ்டாலர் பேக்கேஜ் இன்ஸ்டால் அதனால உங்களுக்கு அதுவே எல்லாம் எடுக்கும். ஓ சூப்பர். ஸோ விண்டோஸ்ல இருக்கு. அப்போ நான் லைனக்ஸ்ல பார்த்தேன், லைனக்ஸ்ல இருக்கு. மேக்ஓஎஸ்ல நான் மேக்ஓஎஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னோட மேக்ல இன்னும் நான் பண்ணி பார்த்தது இல்ல. பட் நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். மேக்ல M2 இதுங்க. ஆமா, M1 வச்சிருக்கேன். இது வரும் தான் நினைக்கிறேன். நான் மேக் நான் யூஸ் பண்ணதே இல்லை, பார்த்ததோட சரி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. பட் அதான் லைனக்ஸ்ல வந்து இன்ஸ்டாலர் பேக்கேஜ் எடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அந்த கண்டெய்னர் பண்ணிடும். இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம், அடுத்த சந்தேகம் வந்துட்டு LLM நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்போ நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அதுல ஓப்பன் சோர்ஸ் ப்ரொவைடர் தான் அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ண முடியும், க்ளோஸ் சோர்ஸ் யூஸ் பண்ண முடியும், அவங்க ப்ரொப்ரைட்டரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பேக்கேஜ் எங்க இந்த டவுன்லோட் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து மெட்டாவோட லாமா யூஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, இல்ல சாட் ஜிபிடி இதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் சோர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ கிராக் 1 கூட இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், கிராக் 2 and 3 எல்லாம் வரல. பட் இந்த மாதிரி LLM மாடல்ஸ் இருக்கு. அந்த LLM மாடல்ஸ் வந்து ஓலாமா சைட்ல இருந்து நான் டவுன்லோட் பண்ணிக்க முடியுமா? அதுலயே மாடல் ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது வந்து நம்ம ஓப்பன் சோர்ஸ் சொல்றோம்ல, மாடலோட இது குறிச்சு 2 இருக்கு. ஓப்பன் வெயிட்ஸ்னு ஒண்ணு இருக்கு, ஓப்பன் சோர்ஸ் இருக்கு. ஒரு காமன் மேனுக்கு ஓப்பன் சோர்ஸ் தேவையில்லை அன்லஸ் யூ ஆர் நீங்க வந்து அதுதான் இல்லாதவங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ். இது ஓப்பன் வெயிட் போறோம். இது வந்து எப்படி சொல்லலாம்னா, ஒரு ப்ரோக்ராம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, இல்ல சோர்ஸ் கோடோட ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்னு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதுதான். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது ஓப்பன் வெயிட் ப்ரோக்ராம் நிறைய இருக்கு. இப்போ நீங்க Q1 எடுத்தீங்கன்னா அது ஓப்பன் வெயிட் தான். டீப்சீக் வந்து ஓப்பன் சோர்ஸ்னு எல்லாரும் சொல்றாங்க, அது ஓப்பன் வெயிட் தான். பட் அவங்க வந்து எப்படி நான் பில்ட் பண்ணீங்க அப்படிங்கிற அந்த ஃபுல் கைட் லைன் கொடுத்துருப்பாங்க, அதுதான் டீப்சீக். அதனாலதான் வந்து என்ன முதல்ல யோசிச்சு போல, என்னடா எல்லாருமே கொடுக்குறாங்களே, ஃப்ரீயா தான் இருக்கு, எல்லா மாடலும் டவுன்லோட் பண்றோம், அப்புறம் ஏன் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் சொல்றாங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் சொல்றாங்கல்ல. அது ரீசன் வந்து அதுதான். ஒரு மாடலை பில்ட் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றது ஒரு EXE ஃபைல கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாலர் ஃபைல கொடுத்துருக்கேன். பட் அந்த மாடலே எப்படி நம்மள்ட்ட அந்த சோர்ஸ் கோட் எடுத்து நம்மளே வீட்டுல பில்ட் பண்றோம் அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சர், இந்த பைப்லைன் இருக்காது சில இடத்துல. பட் அதர்வைஸ் நம்ம வீட்டுல ரன் பண்ணோம், ஆஃபீஸ்ல ரன் பண்ணணும்னா முக்காவாசி ரிலீஸ் ஆன மாடல் வந்து ஓப்பன் வெயிட் தான். ஓப்பன் சோர்ஸா இல்லாட்டியும் இந்த கான்டெக்ட்லயும் அது அருமை. ஸோ அதாவது நம்ம நீங்க சொன்னதுல வந்துட்டு அது சமரைஸ் பண்ணி சொல்லணும்னா, நம்ம வந்து நம்ம வந்து அந்த மாடலையே மாத்தணும்னா தான் நமக்கு சோர்ஸ் கோட் தேவைப்படும். ஆனா நம்ம வந்து அந்த பில்டை வாங்கி அந்த பில்டை யூஸ் பண்ணிக்கணும்னா அவங்க பண்ற பில்டை டவுன்லோட் பண்ணிட்டு லாமான அந்த பில்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல, அது மாத்தணும்ன்றல, மாத்துறது வந்து ஃபைன் டியூன். அது எந்த மாடல் வேணும், ஓப்பன் வெயிட் மாடல்ஸ் தான் நீங்க ஃபைன் டியூன் பண்ணலாம். ஓகே, இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு மாடல், ஏதோ ஒரு லாமாவே தெரிஞ்சுக்கோங்க, லாமா வேணாம் வேற ஏதோ ஒரு SYZ மாடல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த SYZ நீங்க ABC மாடலா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னாதான் உங்களுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் இருக்கும். உங்களோட பைப்லைன்ல நீங்க தனியான ஒரு GPU வச்சு ட்ராக்ஸ்ல இருந்து பில்ட் பண்ணணும்னாதான் உங்களுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் வேணும். ஓப்பன் வெயிட் ஃபைன் டியூன் பண்ணி நீங்க உங்களோட இதுவா பேரை மாத்தி சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது தவிர வந்துட்டு இப்ப நம்ம வந்து சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம், ஓலாமா பத்தி பேசிட்டோம். அடுத்தது வந்து நேரடியா வந்து டெமோக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு நம்ம மக்களுக்கு என்னன்னா, நீங்க வந்து ஓலாமா டவுன்லோட் பண்றதுல இருந்து ஒரு மாடல் இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போறோம். இந்த மாடல் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல ஒரு கமாண்ட் ரன் பண்ணி, அதாவது ஒரு குவரி அனுப்பி ப்ராம்ப்ட் பண்ணி ரிசல்ட் எடுக்க போறோம். அதுதான் நம்மளோட அடுத்த டாஸ்க். சோ வித் தட் சைடு உங்களோட ஸ்கிரீன் ஷேர் ஆரம்பிச்சிருங்க, நம்ம போயிடலாம். ஓகே, இப்ப வந்து டவுன்லோட் பண்றது இன்ஸ்டால் பண்றலாம் வேணுமா, இல்ல நீங்க எங்க இருந்து டவுன்லோட் பண்ணணும்ங்கிற மாதிரி காட்டியிருக்கேன். நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம லிங்க்ல வந்து எங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம காட்டிடலாம். அதே மாதிரி எங்க இருந்து எந்த மாடல்ஸ் ஏதாச்சும் நீங்க எந்த மாடல் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க, அதே மாடல் நம்ம யூசர்ஸும் டவுன்லோட் பண்ணி பார்க்கட்டும். ஒரு ஈஸியான மாடல். சோ இதுதான் வந்து ollama.com சைட். ollama.comல டவுன்லோட் செக்ஷன், நீங்க ollama போனீங்கன்னா இதான் வரும். ஸோ அது அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ இது போனீங்கன்னா ஒரு இன்ஸ்டால் ஸ்கிரிப்ட் வரும், லைனக்ஸ் பண்ணீங்கன்னா
ஸோ நம்ம இப்போ விண்டோஸ் மட்டும் பார்ப்போம். அந்த சைட்லாம் போய் நிறைய இன்ஃபர்மேஷன். ஸோ டவுன்லோடுக்கு போயிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து டவுன்லோட் ஆகும். நான் ஏற்கனவே டவுன்லோட் ஒரு தடவை பண்ணதுனால அந்த ஈஸி வந்து டவுன்லோட் பண்ண வேஸ்ட் பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. பண்ணல. ஓகே, அதனால நான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்டெப்லாம் இது அது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துருக்க மாதிரி இருந்துச்சோம். டவுன்லோட் இந்த மாதிரி ஆயிருக்கும். இதை லாஸ்ட் யூஸ்வல் எந்த ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணுறது டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இது சீரீஸ் ஆஃப் இது ப்ரிவியூ இப்போ வெர்ஷன் வந்துருக்கீங்க. நான் அதை இது பண்ணோம். நீங்க இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா? அது ஆன அப்புறமா நம்ம பண்ண வேண்டியது 2 விஷயம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரொம்ப பேசிக் யூஸ் கேஸ் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கோம். கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கிறோம். போலாமா அப்படின்னு போட்டா இந்த மாதிரி இது திட்டலாம். இது திட்டுச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னு. சூப்பர். ஸோ நம்ம வந்து நீங்க நான் சும்மா நம்ம மக்களுக்காக சம்மரைஸ் பண்ணதா சொன்னோம். நீங்க ஓலாமா போனீங்க, டவுன்லோட்ல போயிட்டு அந்த ஓஎஸ்க்கான இதை டவுன்லோட் பண்ணி செட்டப் ரன் பண்ணீங்க. செட்டப் ரன் பண்ணி முடிச்ச பிறகு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் ஓலாமான்னு போட்டீங்கன்னா அதோட யூசேஜ் லிஸ்ட் பண்ணும். லிஸ்ட் பண்ணுச்சுன்னா ஓலாமா சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சூப்பர். நம்ம ஸ்கிரீனை கிளியர் பண்ணிடுறோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஓலாமா லிஸ்ட் அப்படின்னு போடணும். நான் இப்ப ஏற்கனவே என்னோட இதுல இந்த இது ஒரு டெமோக்காக இதெல்லாம் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். 3 மாடல் வச்சிருக்கேன். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எல்எல்எம். ஜெம்மா வச்சிருக்கீங்க, வச்சிருக்கீங்க, 2 வெர்ஷன் வச்சிருக்கீங்க. சூப்பர். சோ இதெல்லாம் நீங்க ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க. இது வந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணல இல்லையா இன்னும்? இல்ல, நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன். இப்போ ஓலாமா லிஸ்ட் போட்டோம்னா இந்த சிஸ்டம்ல என்னென்ன மாடல் இருக்கு அப்படின்னு. ஓகே, இதுல எங்க இது வந்து பக்கத்துல இருக்குல்ல, இதான் ஐடென்டி. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இல்லையா? இது வந்து 4 பில்லியன் பேராமீட்டர்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ணுவோம். ஓகே, அவ்வளவு டோக்கன் பேசிக்கோங்க. 4 பில்லியன். இந்த 3 எப்படி டவுன்லோட் பண்ணீங்க அதையும் அப்படியே சொல்லிடலாம். இந்த 3 இப்ப 3 இருக்கு. நான் இப்ப ஒன்னு இன்ஸ்டால் பண்றேன். ஐ மீன் நான் இன்ஸ்டால் சொல்லக்கூடாது, நான் புல் பண்றேன். அது புல் பண்ணீங்கன்னா இன்னும் 4வதா ஒண்ணு அது 2 இப்ப பார்த்து. ஸோ 0.6B வச்சிருக்கேன், இது வச்சிருக்கேன். ஓகேவா? இது வந்து QNன்றது அலிபாபா அவங்க கிமி மாடலோட ப்ரீடிசெசர். ஓகே, ஓகே. ஸோ கெம்மா வந்து 3, இது கூகுள். ஓகே, இது பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இதுல போயிட்டு இந்த சைட்லயே டவுன்லோட் பண்ணோமா, இப்போ போய் மாடல் அப்படின்னு இருக்கும். இதுக்கு போனோம்னா நிறைய மாடல்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணும். அருமை. அது எடுத்த உடனே இல்ல, அது வந்து எது லாஸ்டா ரிலீஸ் பண்ணிச்சோ அது மேல. அதை தவிர நம்ம இங்க பார்க்கலாம் இது எப்படின்றது மாத்திக்கலாம். ஸோ இதுல ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இப்ப கன்ஃபியூசிங்கா இருந்தா எடிட் பண்ணிடலாம். பட் இது என்ன, ஒரு மாடல் எடுத்தோம்னா அதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. எந்தெந்த மாடல் எந்தெந்த மாதிரி ஒரு டேகிங் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சில விஷயம் பார்த்துருவோம். மாடல் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. நம்மளுக்கு எது தேவைங்கிறத யூஸ் ஆகும். ரொம்ப ஒரு பேசிக்கா நான் வந்து ஜஸ்ட் டைப் பண்ணுவேன், கமெண்ட் பண்ணிட்டு அது பதில் சொல்லலாம். இல்ல ஒரு யூஐ மாதிரி கிரியேட் பண்ணாலும் பதில் சொல்லலாம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா மாடலுமே இருக்கு. எம்படிங் டேக் பண்ணாத எல்லா மாடலுமே அதுக்கு யூஸ் ஆகும். இப்ப வந்து விஷன் அப்படின்னு இருக்கும். விஷன் மாடல் இருக்குன்னா அதுக்கு நீங்க ஒரு இமேஜை கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ்ல என்ன இருக்கு, அதுல என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, இல்ல அதுக்கு உங்களுக்கு வேற ஏதாவது பத்தி கொஸ்டின் இருக்குன்னு அதை நீங்க வந்து அதுகிட்ட கேட்டுக்கணும். அதுதான் விஷன். டூல்ஸ் அப்படின்னு ஒரு மாடல் இருக்கு. இது எதுக்குன்னா நீங்க வந்து ஒரு கஸ்டம் லாஜிக் உங்கள்கிட்ட இருக்கு, நீங்களே கோட் எழுதி வச்சிருக்கீங்க ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னா அதை அதுக்கு புரிய வைக்கணும். அந்த மாதிரி மாடலா இருக்குது அப்படின்னு. டூல் காலிங், ஃபங்க்ஷன் காலிங் போடுறோம். இப்ப வந்து நம்மளோட பிசினஸ்ல நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா தேவையான ஒரு லாஜிக் வந்து அதுக்கு தெரியாது. ஆர் மேபி இப்போ ரொம்ப பேசிக் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா நம்ம ஆஃபீஸ்ல ஒரு ஏபிஐ வச்சிருக்கோம். அதுக்கு வந்து பாஸ்வேர்டு வச்சிருக்கோம், டோக்கன் ஏதோ வச்சு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால அந்த ஏபிஐ எல்லாருக்கும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஆனா நீங்க ஒரு ப்ராம்ப்ட் எழுதி இந்த ப்ராடக்ட் நேம்ல இருக்கிற இந்த யூசருக்கு எவ்வளவு மெசேஜஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து
அந்த மெசேஜ்ல இருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு ஏதாவது வந்திருந்தா அதை எனக்கு காமி அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் எழுதி பண்ணிட்டு ஓகே. என்ன சொன்னோம், இந்த விஷயத்த பண்றதுக்கு ஆஹ், இந்த டூல்ஸ் இருக்கு, அந்த டூலை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சேர்க்கணும். அதுக்கப்புறம் டூல்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் கோடிங் வழியா பண்ண சொல்றேன். So, யார் இது டேரக்டா ஏஜென்டிக் டூல் சொல்றீங்களா? இப்ப ஏஜென்டிக் டூல்ஸ் எழுதணும், அதுவும் டூல்ஸ்ல இருக்கா? ஏஜென்ட்ஸ் வந்து டூல்ஸை யூஸ் பண்ணும், ஏஜென்ட்டும் டூல்ஸை யூஸ் பண்ணும். அது ஒரு டூல்ஸ். அட்வான்ஸ் அட்வான்ஸ் லெவல். ஓகே. அப்புறம் லாஸ்ட்ல திங்கிங் வந்து என்ன, இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணிட்டு எடுத்துட்டு வருமா, இல்ல ரீசன் திங்கிங்கா? அதுவே ஆமா ரீசன்ட். ஓகே. எனக்கு வந்து என்னோட யூஸ் கேசஸ் எல்லாம் வந்து திங்கிங் வந்து தேவையில்லாத அனிமர் தான். ஒழுங்கா எடுக்கிற ரிசல்ட் எடுத்தாலே போதும். திங்கிங்ன்றது அதை கிளீன் பண்ண அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா. ஓகே. சோ அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதான் சொல்லுவாங்க. ஓகே. ஆமா ஆமா. இப்ப எம்படிங்னு ஒரு மாடல் இருக்கும். இதுல நான் இதை பார்த்தீங்கன்னா எம்படி இது ஒரு ஃபேமஸான மாடல். நோமிக் எம்பெட், அப்புறம் மிஸ் பிரெட்னு ஒன்று. இது வந்து எதுக்குன்னா எல்லாம் வந்து நம்ம ரெண்டு விதமான டைப்பா யூஸ் பண்ணலாம். ஒண்ணு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதுக்கு ஆன்சர் சொல்றது. இன்னொன்று வந்து உங்ககிட்டயே ஒரு கண்டென்ட் இருக்கு, ஒரு நிறைய கண்டென்ட் வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்டென்ட் வந்து எம்படிக்கா மாத்திடும். எம்படிங்னா ரொம்ப இந்த லாஃபுல் லாங்குவேஜ்ல சொல்றதுன்னா ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ் வச்சுக்கோங்க. அது ஒரு நம்பரா டிரான்ஸ்லேட் பண்ணுது. பண்ணிட்டு நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு கொரி நம்ம கொடுக்குறோம்னா அதையும் இம்ப்ரூவ் மாற்றணும். ரெண்டு நம்பருக்கும் மேட்சிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஓகே. சரி, அது நம்ம அப்புறம் பார்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். சாரி, இன்ஸ்டால் பண்ண ஓலாமா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ மாடல் என்ன வேணும்னு நம்ம கிளிக் பண்ண போறோம். இப்போ வந்து இருக்கிறதுலே சின்ன மாடலா ஏதாவது என்ன எடுத்துக்கலாம். Q1 2.5 எடுத்துக்கிறேன். அதான் இருக்கிறதுலயே எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு சின்னது, ஐ மீன் பாப்புலரா இருக்கிற மாடல். இதோட கம்மியான மாடல்லாம் இருக்கு. 128 MB 128 பில்லியன் இருக்கு. அப்பா. நம்ம அந்த இதுக்கு வேணாம். நான் வந்து 0.5 இருக்கா? ஓகே, 0.5 போனா இதுதான் கமெண்ட். ஸோ இதுக்கு சின்டாக்ஸ் வந்து ஓலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம லிஸ்ட்னு கொடுத்தோமா ரன்னு சொல்லணும். ரன்னு சொல்லிட்டு நம்ம பேரை சொல்லணும். இப்போ இது வந்து என்ன பண்ணுது, ரன் பண்ணோம்னா இந்த சிஸ்டம்ல ஏற்கனவே அந்த மாடல் வந்து ஃபுல் பண்ணி வச்சிருக்கோமான்னு பார்க்கும். அப்படி இல்லைன்னா இந்த சைட்ல இருந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம அதெல்லாம் பண்ண போறோம். அதுவே புல் பண்ணிட்டு வந்துரும். ஓகே, சூப்பர். ஓலாமா சைட்ல இருந்து எடுத்து ஃபுல் பண்ணி தரோம். ஓலாமா சர்வர். இப்போ நான் அதெல்லாம் பண்ண போறேன். ஓகே, ஸோ இப்போ இங்க பார்த்துப்போம் 3 தான் இருக்கு. இது இன்னொன்னு வரும். இது அப்படியே கொஞ்சம் டைம் ஆகும். என்னோட கனெக்ஷன் படி என்ன ஸ்பீடு வருமோ அந்த ஸ்பீடு இருக்கும். ஓகே. ஓகே, ஸோ அதான் இப்போ நம்ம ஃபுல் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இப்படி வரும். நான் வந்து என்ன பண்றேன், இதுக்கு நான் வெளியில போயிருந்தேன். இது பழைய சொல்லிட்டேன். எனக்கு திருப்பி கமெண்ட் ப்ராப்ளம் மறுபடியும் எக்ஸிட் கொடுத்துறேன். இது பண்ணணும்னு இல்லை, சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக திருப்பி ஒரே மாதிரி வருதுனால. ஸோ நம்ம பார்த்த எல்லாமா இன்ஸ்டால் பண்ண அடிஷனல் மாடல் இப்போ இதில் வந்துச்சு, இந்த இதுல இருக்கு. இப்போ நான் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். போலாமா, இது வந்து முதல்ல ரன் பண்ண அதே கமெண்ட் தான். இது ஏற்கனவே இந்த இது இருக்கு அப்படிங்கறதுனால இது திருப்பி டவுன்லோட் பண்ணும். போலாமா 2.5 0. அந்த பிப்போ வந்து எடுத்து விட்டுருங்க. எது சொல்றீங்க? ஓலாமா ரன்னுக்கு அப்புறம் பிப் வந்து அதுல. ஓகே, சரி. ஓகே, இப்போ வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டோம்னா இது அதை பத்தி சொல்லணும். இது யூஸ்வலா ChatGPT சொல்ற டேம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ். இதுல வந்து இந்த Q1 என்னன்னா அவ்வளோ புத்திசாலி இல்லை, ஓரளவுக்கு தான். ஏன்னா இது ரொம்ப கம்மியான இதை வச்சு எடுத்த மாடல்ல ஒரு 500 மில்லியன் இதுதான் இருக்கு இதுல. அதனால ஓரளவுக்கு தான் தெரியும். பட் இது வந்து கோடிங்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கோடு சம்பந்தப்பட்ட சில விஷயத்தெல்லாம் இப்போ நம்ம இதுக்கு போய் ஒரு யூஸ் கேஸ் சொல்றோம். ரைட் கோடிங் ஜாவா ஸ்கிரிப்ட் டு ஃபெச் information from a news site and display it in
HTML டேபிள் போமா. ஓகே, ஸோ இது டைம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 9-10 டோக்கனுக்கு மேல வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்டுக்கு வேகமா வரும். இது ஃப்ரீ ஏபிஐ போட்டது, நியூஸ் ஏபிஐ எடுக்குது நியூஸ். ஸோ அதுல எடுத்து ஒரு டேபிளுக்குள்ள போட்டு அடிக்குது, எல்லாத்தையும் அடிச்சு கொடுக்குது. இது வந்து சும்மா எக்ஸ்பிளேஷன். சோ அவ்வளவு சார் கொஞ்சம் சீக்கிரமா தான் நீங்க நான் சொன்ன மாதிரி அவ்வளவு ஸ்லோலாம் இல்ல. ஒரு லோக்கல் மாடலுக்கு வந்துட்டு ஒரு ஒரு 2 pages ஆஃப் கோட வந்து ஒரு 30 seconds அடி கொடுத்துருது. சோ இது மாதிரி நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 டேபிள் இருக்கு, அந்த டேபிள்குள்ள ஜாயின் பண்ணி டேட்டா கொடு அப்படின்னா கொடுத்துரும் இல்லைங்களா? இவ்வளவுதான் அசால்ட்டா எஸ்கியூஎல் கொரி எல்லாம் ஈஸியா இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சூப்பர், அருமை அருமை, சூப்பர். பட் இதோட வெயிட் வந்து எங்க இருக்குன்னா, நம்ம வந்து அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் நம்மளே சொல்றதோட என்னோட டேட்டா பேஸோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இதுதான், இதுல நீயே கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோ, கனெக்ட் பண்ணி டேபிள பார்த்துட்டு நீ எனக்கு அதுல நல்லதா பார்த்து எல்லா கொரியும் எடுத்துக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஆனா அது வந்து டைரக்டா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் பண்ண முடியும். நம்ம அதுக்கு வந்து ஒரு டூல் நான் சொன்னேன், அந்த டூல் கால் எழுதணும், யூசர் நேம் பாஸ்வேர்டோட கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், அது பண்ணிட்டாங்க. அது மாதிரி டேட்டா அந்த டேபிள்ல இருக்கிற ஸ்கீமா வேணா எடு அப்படின்னு எல்லாம் அதுகிட்ட கேட்கும், நம்ம டூல் கிட்ட கேட்கும். நம்ம அதை புரிஞ்சுட்டு அந்த டேட்டா எடுக்கணும். ஸோ ஓகேவா, நான் விண்டோஸ் வச்சுருக்கேன், உங்களை விட இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் மெஷின் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆஃபீஸ்ல வேற கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணலாம்? அவர் M1 வச்சுருக்கார், நான் வந்துட்டு இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி, இதெல்லாம் பண்ண முடியும்னாலும் கமாண்ட் ப்ராம்ப்ட் எல்லாம் இல்லாம அப்படியே பாயிண்ட் அண்ட் கிளிக் மாதிரி ஏதாவது டூல்ஸ் எல்லாம் இருக்கா? அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. பாப்புலரான டூல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஓப்பன் வித் யூஐ, அப்புறம் மிக்ஸி அப்படின்னு ஒரு MTS5 அப்படின்னு, அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச LM ஸ்டுடியோ, அது வந்து ஒன்று இருக்கு. இதை தவிர நிறைய ஓப்பன் சோர்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்பெசிபிக் ஓலாமாவை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு லேயர் மாதிரி யூஸ் பண்றதுக்கும் நிறைய ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஓப்பன் வித் யூஐ இல்லை LM ஸ்டுடியோலாம் யூஸ் பண்ணிக்கணும்னா, நம்ம கிட்ட ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படியே ட்ராக் பண்ணி இதில் போட்டுட்டோம்னா அந்த கண்டென்ட் அதுவே படிச்சு நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸோட ஷேர் பண்ணி கிராக் சிஸ்டம் சொல்லுங்க. ஸோ ஒரு கோடு எதுவுமே இல்லை, உங்ககிட்ட ஒரு சிஸ்டம் எக்கச்சக்க டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் அதுல லாக் பண்ணி போட்டீங்கன்னா அதுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் இருக்கிற நாலேஜ், உங்க ப்ரொப்ரைட்டரி இன்ஃபர்மேஷன் ஆர் உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ் அதையெல்லாம் அதில் போட்டுட்டு லாஸ்ட் மந்த் என்னோட மொத்த செலவு எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா LM ஸ்டுடியோ ஓப்பன் யூஐலாம் வித் யூஐலாம் வந்து அதை கண்டுபிடிச்சி எடுத்து உங்கள்கிட்ட சொல்றதுக்கு அது பைப் லைனர் மேனேஜ். எனக்கு இந்த கேள்வி அது தொடர்ச்சியா இருப்பா. இப்ப நீங்க சொல்றீங்க இந்த டேட்டா வந்து நீங்க இன்புட் பண்ணிட்டீங்க, பட் நீங்க இப்ப இந்த LLM இப்போ இது ஓலாமா எடுத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா அது பெர்சிஸ்ட் பண்ணுமா அந்த டேட்டாவா? இப்ப உங்களோட டேட்டா நீங்க இன்புட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த டேட்டா வந்து அது எப்படி பெர்சிஸ்ட் பண்ணுமா, இல்ல திருப்பி ஒரு வாட்டி போறப்ப அப்லோட் பண்ணிட்டே இருக்கணுமா? இன்புட் இந்த டாக்குமெண்ட் சொல்றீங்களா? ஆமா, இப்ப நான் டாக்குமெண்ட் நீங்க சொன்னீங்க, நீங்க சொல்ல மாதிரி இந்த மாசம் அது பண்ணிடும். அதான் நான் அப்ப முதல்ல நம்ம சொன்னோம்ல எம்படிங் ஒரு மாடல் பத்தி பேசணும் இல்லையா, இது என்ன பண்ணா நம்ம கொடுக்குற டாக்குமெண்டோட எம்படிங்கா கன்வெர்ட் பண்ணி அதை சேவ் பண்ணி. ஓ சூப்பர் சூப்பர், அருமை அருமை அருமை. சாரி இல்ல, குட், ஆல் குட். நான் கேட்க நினைச்சது அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் காமிக்க முடியுமா? இப்போ வந்துட்டு நான் என்னோட தேவை வந்து எப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி யூடியூப்ல ஒரு 10 வீடியோ இருக்கு, அந்த 10 வீடியோ இன்னைக்கு எனக்கு நான் சேவ் ஃபார் லேட்டர், வாட்ச் ஃபார் லேட்டர்னு போடுறதுக்கு பதிலா இந்த 10 வீடியோவை வந்துட்டு நான் ஒரு இன்புட்டா ஆட்டோமேட்டிக்கா எவ்ரிடே ஒரு 10 வீடியோ இன்புட்டா நான் கொடுத்தேன்னா அந்த 10 வீடியோக்கும் எனக்கு சம்மரி வேணும். எப்படி நான் இத லோக்கலா பண்ணுவேன்? இப்போ ChatGPTனா நான் அதுக்கு ஒரு API இருக்கு. ஸோ API கீயை வச்சு I will be doing a typical for loop with query my Google Docs. Google Docsல இருக்கிற இந்த ஃபைலை எடுத்துட்டு இன்னைக்கு தேதியில நீங்க கண்டுபிடின்னு சொல்லிட்டு I will do that அந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன். நோட்புக்ல ஒரு 2 API கீ வச்சு, Google API கீ, ஓப்பன் API கீயை வச்சு பண்ணிருக்கேன். இதை வந்துட்டு நான் இதுக்கெல்லாம் காசு அப்கோர்ஸ் எல்லாம் அன்னைக்கு டோக்கன் செலவழிஞ்சிரும். ஓப்பன் AI ஃப்ரீயா கொடுக்கறதோ இல்லை இதா இருக்கு.
இதை வந்து நான் எப்படி பண்ணுவேன் இதுல? ஓகே, இப்ப நீங்க கேட்டது அதாவது யூடியூபோட சம்மரி எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும். இதுல வந்து 3 டிஃப்ரெண்ட் பீஸ் ஆஃப் திங்ஸ் இருக்கு. இதுல லாஸ்ட் அண்ட் சம்மரி போர்ஷன் மட்டும்தான் எல்லாம் பண்ணக்கூடிய விஷயம். அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வந்து என்னன்னா, ஒண்ணு வந்து நீங்க அந்த டிரான்ஸ்கிரிப்ட் எடுக்கணும் யூடியூப்ல இருந்து. ஸோ ஓகே, இது வந்து அபிஷியல் யூடியூப் ஆர் கூகுள் சப்போர்ட் பண்ணது இல்ல. நான் சொல்றேன் இது நீங்க எப்படி நம்ம பண்ண முடியும். ஸோ இது என்னன்னா, யூடியூப் நம்ம பார்த்தோம் வீடியோ பார்த்தோம்னா அந்த டிரான்ஸ்கிரிப்ட் நானே ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ எந்த வீடியோக்கெல்லாம் அந்த டிரான்ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். இதை எடுக்கிறது வந்து ரொம்ப க்ரூட் மெத்தட் வந்து நீங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த சோர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த டிராபிக் HTTP டிராபிக் அதுல வரும். டிரான்ஸ்கிரிப்ட வந்து அவனே கொடுத்துருக்கான் ஆக்சுவலா ஒரு இது. ஸோ தனியா வீடியோவோட நம்பர் ஆகிலாம் தனியா டிரான்ஸ்கிரிப்டும் தனியா இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா நிறைய லைப்ரரி, சில பாப்புலர் லைப்ரரிஸ் வந்து என்ன ஒய்டி டவுன்லோட் அந்த மாதிரி சில இதா இருக்கு. அது வந்து என்ன பண்ணணும்னா ஒரு அந்த வீடியோக்கு ரிக்வஸ்ட் அனுப்பிட்டு அந்த டிரான்ஸ்கிரிப்ட் யூஆர்எல் எடுத்துட்டு அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம கொடுக்கும். ஸோ நம்மளோட ப்ரோக்ராமிங் கோடிங் லெவலில் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த லைப்ரரி கிட்ட யூடியூபோட ஐடியை கொடுத்துட்டீங்கன்னா அந்த கண்டென்ட் அதை எடுத்துன்னு வந்து நம்ம கிட்ட கொடுத்துரும். இது ஃபர்ஸ்ட் போர்ஷன். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கண்டென்ட்டை சம்மரைஸ் பண்ணி கொடு அப்படின்னு என்னெல்லாம் கிட்ட சொல்லணும். ஸோ இப்போ ஓலாமா நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அதுல ஒரு ஏபிஐயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து என்னன்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட போர்ட்ல இருந்தா 11434 அப்படிங்கிற போர்ட்ல நம்ம வேணா பார்க்கலாம். நம்ம ஹை லெவல்ல சொல்றோம், இன்ட்ரெஸ்ட் நம்ம நீங்க இப்ப வந்து ஒரு சிம்பிள் குவரி ரன் பண்ணி அது ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணி நம்ம கொடுத்துருச்சு. அது தவிர நம்ம எல்எம் ஸ்டுடியோ பத்தியும் ஓப்பன் வெப் யூஐ பத்தியும் பார்த்திருக்கோம். அது இன்னொரு நாள் வச்சுக்கலாம். அப்ப எனக்கு வந்து இந்த சிஎல்ஐயே வந்துட்டு நம்ம எப்படி இந்த வந்து ப்ரோக்ராமேட்டிக்கா எப்படி இந்த எல்லாம் இந்த 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 மாடல் கிட்ட பேச முடியும் அப்படின்னு கேட்க முடியுமா? நான் இதுல அதையே கேட்கலாமே, இந்த எல்எல்எம்ஏ கேட்கலாம். நான் ப்ரோக்ராமேட்டிக் இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்ப அதுக்கிட்டே கேட்டுருவாங்க நம்ம அந்த இது நம்ம இதுக்கு வந்து தனியா டாக்குமெண்டேஷன் பார்க்கறதுலாம் இதுக்கு எந்த அளவு தெரியும் பார்ப்போம். அப்கோர்ஸ் இது வந்து 0.5 பில்லியன் மாடல் தான், அவ்வளவு இன்டெலிஜென்ட் இல்லை. இது கரெக்டா கொடுக்குதான்னு பார்ப்போம். இல்லாட்டி நம்ம வந்து வேற மாடல் கிட்ட கேட்டு 5 பில்லியன் மாடல் 0.5 பில்லியன். ஸோ ரைட் கோட் இன் பைத்தான் டு கால் ஓலாமா ஃபார் யூசர் கொரி. ஓலாமா ரெஸ்கேபி போட்டுக்கலாம். ஓலாமா ரெஸ்கேபி தான். ஓகே, நம்ம இப்ப சிந்திக்க வைக்கிறேன். இப்பதான் வந்து அதோட உண்மையான இது வந்துருச்சு. இல்ல கரெக்டா வருதான்னு பார்ப்போம். ஓகே, ஓ இது வந்து என்ன பைத்தான் ஓலாமா இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. அதாவது பைத்தான் ஓலாமாங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரி, அது ஓலாமாக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். பட் இப்ப நம்ம ஓப்பன் ஏல நிறைய கோட் எல்லாம் எழுதி வச்சிட்டோம். அது அந்த ஏபிஐக்கு தகுந்த மாதிரி அதை மாத்தணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கும் ஒரு வழி இருக்குன்னு நான் சொல்றேன். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதுல வந்து 2 பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இது கொடுக்குது. ஒன்னு வந்து நம்ம இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும், ஹிட் பேக்கேஜ. இது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து இது வந்து ஆக்சுவலா 8095 ஒரு போர்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுது. பட் ஆக்சுவலா அப்படி இருக்காது. டிஃபால்ட்டா பைத்தான் இது ஓலாமா வந்து 11434 போர்ட்ல ஒர்க் ஆகும். பட் அது மாத்திக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இது 2 தான் முக்கியமானது. இது ஒரு மாடல் சொல்லுது. 2 பேராமீட்டர்லாம். ஃபர்ஸ்ட் வந்து மாடல், செகண்ட் வந்து கொரி. மாடல்ல வந்து நம்ம இந்த மாடல் தான் சொல்லுவோம். இப்ப நம்ம கிட்ட QN 2.5:0.B அப்படின்ற மாடல் இருக்கு. அதை மாத்திக்கணும். கொரியில வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை இங்க கொடுத்துக்கணும். இது வந்து டெஸ்ட் ஸ்கிரிப்டுக்காக. ஆக்சுவலா வரும்போது நம்ம யூஐ மாதிரி பார்த்தனால ஒரு HTML பேஜ் கொடுத்துட்டு அந்த பேஜ் வந்து சப்மிட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பா பண்ணிக்கணும். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். என்ன மாடல்னு டிஃபைன் பண்ணிட்டோம். அதுக்கு என்ன கொரி, என்ன யூஆர், எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து நம்ம அங்க ஹிட் இன்ஸ்டால் ஓலாமா அப்படின்னு நீங்க போட்டோம், பைத்தான் ஓலாமா போட்டோமா. அது போட்டதுனால இந்த இதுக்குள்ள இந்த ஓலாமா அப்படிங்கிற கிளாஸ் வந்து இம்போர்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு எரர் வராம பைத்தான் ஓலாமா ஏபி அதுல ஓலாமா வந்து. ஸோ இது ஃபர்ஸ்ட் முடியும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஓலாமான 2 ஆப்ஷன் கொடுக்கும். ஒன்னு வந்து என்னென்ன எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது, இன்னொன்னு அதுல இருக்கிற மிச்சம்
என் பாயிண்ட்ங்கிறது நம்மளோட அந்த லோக்கல் சிஸ்டம் ஓலாமா இன்ஸ்டால் பண்ணிப்போம்னா அதுக்கு போறோம். பாராமீட்டர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இந்த 2 இன்ஃபர்மேஷன் ஜேசன் டேட்டா மாடலும் கொரியும் இதுதான் பேசிக் ஸ்டெப். ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம வந்து கால் பண்றோம் அந்த ஏபிஐ டாட் கால் சொல்லிட்டோம்னா அந்த கிளைண்ட் வந்து அந்த ஏபிஐ கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் எடுத்தோம்னா உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் சூப்பர். பிரிண்ட் பண்ணி. அதான் அகைன் இதுல கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு, ரொம்ப பேசிக்கான எக்ஸாம்பிள் தான். ஏன்னா ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதான் இருக்கும். ஏன்னா ஃபுல் ரெஸ்பான்ஸ் நிறைய இதெல்லாம் வரும். நம்ம ஒரு HTML பேஜ் மாதிரி கிரியேட் பண்ணி அதுல கரெக்டா அழகா கொடுக்கணும் அப்படின்னோம்னா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இந்த ப்ராசஸ் தான் பண்ணிக்கலாம். பட் பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து அதான் அருமை அருமை. சோ இதை வச்சு நம்ம வந்து ஓலாமாவை டைரக்டா கூப்பிட்டுக்கலாம், அதாவது கூப்பிட்டு அந்த ப்ரோக்ராமேட்டிக்கா கூப்பிட்டுக்கலாம், அதுல என்ன குவரிஸ் வேணும் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. சோ இப்போ இங்கே இந்த சீலையிலேயே வந்துட்டு ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸான குவரி ஏதாச்சும் ஞாபகம் இருந்தா அனுப்புங்க. அதாவது காம்ப்ளெக்ஸான கேள்வி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல கேளுங்க, ஏதாச்சும் கேட்க முடியுமான்னு. இதுக்கு தெரியாது, இதுக்கு அவ்வளவு அறிவு இல்லை. சரி நம்ம ஒண்ணு பண்ணலாமா, ஜெமாட் ஒரு விஷயம், ஜெம்மா ஃபைட் போயிடலாம். ஓகே ஜெமாட் இருக்கு, பேர் மறந்து போச்சு அதனால மறுபடியும் போலாமா. ரன் ஜெம்மா 3 இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், அது அளவுக்கு இது ஸ்பீடா இருக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. ஏதாவது போட்டோ இருக்கு, ஏதாவது போட்டோ ஐடியா, என்ன போட்டோ எடுக்கும்? இப்போ நம்ம உங்களோட பேக்ரவுண்ட் போட்டோவே அனுப்புங்களேன். பேக்ரவுண்ட் போட்டோவா? நீங்க இப்போ பேக்ரவுண்ட் வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த போட்டோ அனுப்பி. இங்க இருக்குன்னு பாக்குறேன், வீடியோ ஸ்டோர் பண்ணேன் டெஸ்க்டாப்ல. டெஸ்க்டாப்லயே ரொம்ப இருந்துட்டு அதான் இப்ப இதுகிட்ட கேட்போம், வாட் இஸ் தேர் இன் தி பிக்சர். சூப்பர். இப்போ அது வந்து இதுல வந்து இது 2 விஷயம், அது எந்த லொகேஷன்ல இருக்குன்னு அதை ப்ராசஸ் பண்ற அளவுக்கு இதுக்கு தெரியும். ஆனா அதுகிட்ட கேட்டீங்கன்னா அதெல்லாம் தெரியாது, அது ஒரு ஸ்டிங்கா தான் இருக்கு. இதுல ஸ்பெஷலா இதெல்லாம் ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் சிவியோட வச்சு பைத்தான்ல ஓப்பன் சிவி யூஸ் பண்ணி அதுல ஒரு சிசிடிவி கேமராலயோ இல்லாட்டி வேற ஒரு வீடியோ யூடியூப்ல இருந்து டவுன்லோட் பண்ண வீடியோ ஒரு ஃப்ரேமா பிரிச்சு அந்த இமேஜ் எதுக்கு அனுப்பிச்சோம்னா ஒரு ஃபுல் வீடியோவை பத்தி கூட அது நல்லா எக்ஸ்பிளைன். ஓ வாவ் சூப்பர். பட் இது வந்து இமேஜுக்கு தான், நம்ம வீடியோக்கான ஏதாச்சும் மாடல் இருக்கா? அதான் அந்த விஷன் யூஸ் பண்ணிக்கலாம், விஷன் யூஸ் பண்ணா வரும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இல்ல ஆக்சுவலி இது விஷன் மாடல் தான், ஜெம்மா 3ங்கிறது விஷன் மாடல். ஓகே. விஷன் அப்படின்னா அது வீடியோலாம் தெரியாது, விஷன் அப்படின்னா இமேஜ் அதான். அதாவது நம்ம தான் அந்த வீடியோ கட் பண்ணி இமேஜா கட் பண்ணி இது சொல்லுவோம். இல்ல நான் வந்து ஒரு இது இப்ப நீங்க இமேஜுக்கான லொகேஷன் கொடுத்துருக்கீங்களா, அது மாதிரி நான் வந்து ஒரு சின்ன வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 MB குள்ள ஒரு வீடியோ, அது எனக்கு தெரிஞ்சு அது வீடியோ ப்ராசஸ் பண்றது இல்ல, அது தெரியாது அந்த அது எப்படி பண்ணணும். ஓகே. ஆனா அதுக்கு ஒரு பிக்சலா சேமா இருந்ததுன்னா அந்த ஒரு சேமா அதுக்கு ப்ராசஸ் பண்ண தெரியும். இப்படி இல்லைன்னா நம்ம தான் அதுக்கு அந்த சீரியஸ். இப்போ எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்கு, யார் வேணா ஆன்சர் பண்ணுங்க. முதல் கேள்வி வந்துட்டு இந்த எம்பெடிங்னு சொன்னீங்க இல்லைங்களா? சோ இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண 0.5 பில்லியன் பாராமீட்டர் மாடல்ல வந்துட்டு நீங்க ஒரு 3-4 கேள்வி கேட்டீங்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்குமா ஆல்ரெடி? நீங்க 2வது வாட்டி இப்ப திரும்ப முடிச்சிட்டேன் இல்ல முடிச்சுது அதோட கதை முடிச்சு. ஓகே, அந்த கேள்வி தானே சொல்றீங்க, கேள்வி ஞாபகம் வச்சுக்காது. ஆனா அந்த செஷனை நான் ஓப்பன் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஞாபகம். இப்ப நம்ம ஏபிஐயா கால் பண்ணோம்னா உங்களுக்கு இன்னும் அது விசிபிளா பார்க்கலாம். இப்ப அந்த இடத்துல நம்ம இந்த கொரியில பார்த்தப்போ ரெஸ்பான்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இல்ல, அந்த ரெஸ்பான்ஸ்ல வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஒண்ணு வந்து ஜேசனா மாத்துறதுக்கு ஒரு ஜேசன் ஒரு மெத்தட் இருக்கும், அதுக்கப்புறமா டெக்ஸ்ட்னு இருக்கும், அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு கான்டெக்ட் செட் பண்றது. சோ இப்ப நீங்க அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து கான்டெக்ட் செட் பண்ணிக்க முடியுமா, அங்கேயே பெர்மனண்டா பண்ண முடியுமா? பண்ண முடியும். பட் இதெல்லாம் வந்து கோடிங் வழியா பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் தான், நம்ம டைரக்டா பண்றதுக்கான இது இல்லை. இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பண்றது வந்து ஒரு பேசிக்கா நீங்க ஒரு எல்லாம் டக்குன்னு எடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம், டேட்டா பிரைவசி அப்படின்ற ஒரு சாண்ட் பாக்ஸ்க்குள்ள நீங்க ஒர்க் பண்றது இது ஓகே. பட் இதுக்கு மேல நீங்க நிறைய பண்ணணும்னா கொஞ்சம் ரொம்ப மினிமலான கோடிங் இருந்ததுன்னா இன்னும் நிறைய விஷயம் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்றது. சூப்பர். அது அப்படின்னா இப்போ வந்துட்டு லிமிடேஷன் வந்துட்டு அதுல 0.5 பில்லியன் இல்லையா? சோ நம்ம அதை தொட்டுட்டோம்னா அதுக்கு மேல அதால போக முடியாது. இல்ல லிமிடேஷன் வந்தது கிடையாது. 0.5 பில்லியனுக்கு அதுக்கு என்ன அறிவு இருக்கோ அதுக்கு தகுந்த ஆன்சர் அதால சொல்ல முடியும். ரொம்ப அட்வான்ஸ்டான விஷயமா அதுக்கு தெரியாது.
இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தமிழே இருக்கு தெரியல, கன்னடி இல்லையா, ஓரளவுக்கு தான் அதை தமிழ் பண்ண முடியும். ஆனா இப்ப பாருங்க இந்த ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, நம்ம அந்த இமேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னு உங்க பேக்ரவுண்ட்ல இருக்க இமேஜ் என்ன இருக்குன்னு கேட்டா ஆமா அது கிளீனா சொல்லுது. கன்னடி என்னோட இதுக்கு அவ்வளவுதான் ஸ்லோ இந்த மாடல். ஏன்னா இது ஆக்சுவலா 4Bங்கிறது ஒண்ணுமே கிடையாது. பட் இந்த சிஸ்டம் ஜிபியூ எதுவுமே இல்லாம ரேம் ரொம்ப ரீசனபிளா இருக்கிற சிஸ்டம் தான் அவ்வளவுதான். இதே ஜிபியூ இருக்கிற பரவாயில்ல பண்ணி பட் ஸ்டில் இது சொல்லியிருக்கிறது ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துருக்கு, ஏஐ பண்றது, தாட் பபிள்ஸ் தான் இருக்கு, அப்புறம் ஏதோ யாரோ டைப் பண்ற மாதிரி ஹேண்ட்ஸ் டைப்பிங் இருக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். பண்ணிருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம வந்து எல்எல்எம் மாடல்ல வந்து சாட்ஜிபிடியில கொடுத்தா ஒரு நிமிஷம் பண்ணணும் அப்படிங்கறத விட நம்ம மெஷின்ல இன்ஸ்டால் பண்ணி நம்ம இந்த கேள்விதான் கேட்க முடியும் அப்படிங்கறது அந்த ப்ராபபிலிட்டி அதிகம். ரெண்டாவது வந்துட்டு நீங்க சொல்ற ப்ரோக்ராமேட்டிக்கா அந்த இதுக்கு காமிச்சது, நீங்க கோட் எழுது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 2 பக்கம் கோடு எவ்வளவு சீக்கிரம் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்றத வந்து இதோட இது பண்ணுது. சோ இதை வச்சு நம்ம வெப்பேஜ் கிரியேட் பண்ண சொன்னா வெப்பேஜ் கிரியேட் பண்ணலாம் இல்லைங்களா. அதே மாதிரி வந்து நம்ம போய் ஆன்லைன்ல போய் லைவ் ஆன்லைன் இருக்கிறப்ப நான் போய் ஏதாச்சும் வெப்பேஜ் ஸ்கிராப் பண்ணி எடுத்துட்டு வர முடியும்னு சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் CNN.comல போய் அதுல வந்து எனக்கு இந்தியன் நியூஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாத்துட்டு வா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் அத நம்ம ஒரு டூலா ஏடிஎஸ் எக்ஸ்போர்ட் பண்ணா ஓகே ஓகே, அது டூலா பண்ணி அதை இன்னொரு விவகாரமான கேள்வி அவர் CNN உடனே இப்போ வந்துட்டு சாட்ஜிபிடியோ இல்ல மற்ற மாடல்களோ இது வந்துட்டு நானு கோஷர், இது வந்து எனக்கு சைவம், நான் இது எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி சில ஏரியாக்களுக்குள்ள போகாது. இப்போ ரஜினி தலைய மாத்திட்டு கமல் தலைய போடுறது, இல்ல கமல் தலைய மாத்திட்டு வடிவேலு தலைய போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட அது பண்ணாது. ஏன்னா அது சில சமயம் நீங்க தவறா பண்றீங்களோங்கிற பயத்தினால. அதெல்லாம் இப்போ நம்ம லோக்கல் மாடல்ல அந்த மாதிரி எல்லாம் சில்மிஷங்கள் இல்ல விவகாரமான விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியுமா? இது பேர் வந்து காட் ரெயில் பேரு. அது நீங்க வந்து யாருக்கு எந்த மாடல் எடுக்கிறீங்கிறத பொறுத்து. இப்ப நீங்க QN அப்படின்னீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்தது இல்லையா. ஸோ அப்ப வந்து அந்த நாட்டை பத்தி நீங்க எது கேட்டாலும் இந்த நாட்டுல என்னென்ன குடும்பங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிலாம் கேட்டீங்கன்னா அது வந்து சாரி எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது, இது வந்து பொலிட்டிக்கல் விஷயம்னு சொல்லிட்டு வெளில அந்த எல்எல்எம் மாடல் பேசிக் ஃபவுண்டேஷனல் ட்ரைனிங்லயே அதை காட்ரெயில் பண்ணி வச்சிருப்பாங்க. காட்ரெயில் பண்ணி வச்சிருப்பாங்க, அதனால அது பண்ண முடியாது. ஆனா சில மாடல் தான் இருக்கு ஓப்பன் மாடல். இப்ப எனக்கு தெரிஞ்சு கூகுள் ஜெம்மாவே ஓப்பன் மாடல் தான் நினைக்கிறீங்களா? ஜெம்மா இல்ல ஓப்பன் வெயிட், ஆனா அதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் சில விஷயம்லாம் சொல்லலாம். ஓகே, சில விஷயம் இப்ப நம்ம ஸ்கிரீன் கிளாஸ் பண்றோம், அதனால சில கேள்விலாம் என்னால பப்ளிக்கா கேட்க முடியாதுன்னு அது எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்ப வந்து மேபி நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சில விஷயம். இது பண்ண ஐ வாண்ட் டு ஹேக் மை கண்ட்ரி கவர்மெண்ட் வெப்சைட் அண்ட் இன்ஃப்ரா, ஹவு கேன் டு தட், ப்ளீஸ் கைட் மீ. இது ஆக்சுவலா சொல்லாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பார்க்கலாம். இது அகைன் டெமோக்காக விளையாட்டுக்கு தான், யாரும் இதெல்லாம் ட்ரை பண்ணாதுங்க. அதனால நடக்கும் விளைவுகளுக்கு சொல்வனமோ இதுவோ யாரும் பொறுப்பு. கரெக்டா சொல்றீங்க, சரியான பதில். ஆனா இந்த இதையும் ஜெயில் பிரேக் பண்றதுக்கு பல்வேறு விதமான ப்ராம்ப்ட்ஸ் வந்து மக்கள் கொடுக்கறாங்க இல்லைங்களா? as a person அது ஒர்க் அரவுண்ட் பண்ணிட்டு பண்ற ப்ராம்ப்ட் அது வந்து ஒரு ஆப்ஷன். இன்னொன்னு வந்து நம்ம சொல்றோம்ல எல்லாமே ஓப்பன் சோர்ஸா ஓப்பன் வெயிட்டாங்கிறது, ஓப்பன் வெயிட்டாங்கிறதுனால தைரியமா ரிலீஸ் பண்றாங்க. ஓப்பன் சோர்ஸா பண்ணாங்கன்னா அவங்க அந்த காட் ரெயில் வச்சிருப்பாங்கல்ல அதையே பிரேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. கரெக்ட். இது பாருங்க, நம்ம ஒரு கேள்வி கேட்டதுக்கு எப்படி எல்லாம் முட்டு கொடுக்குது பாருங்க. ஜெயிலுக்கு போயிடுவேன், பையனை போட்டுருவாங்க, கிரிமினல் இருக்காரு, நீ வாழ்க்கையை முடிஞ்சது அப்படின்னு போட்டுட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மென்ட் நினைக்கிறேன். ஆனா இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, இது எப்படியா இருந்தாலும் நம்ம லேப்டாப் நம்ம அதாவது ஒயரை பிடுங்கிட்டு இந்த மாதிரி இந்த இது பண்றோம் இல்ல அன்இன்ஸ்டால் பண்றோம்னா வெளியில போட்டு கொடுக்காது, போலீஸ் வீட்டை தேடி வராது. நம்ம எல்லாரும் நல்ல எதுவும் பண்ணாதீங்க. சோ சூப்பருங்க, இதெல்லாம் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கட்டும். இது வந்து அது சேஃப்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறது இருக்கு. பட் ஆனா இன்னைக்கு வந்து சூப்பரான அருமையா விளக்குனீங்க. சோ நான் ஒரு சம்மரைசேஷன் பண்ணி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சோ நம்ம என்ன பண்ணோம்னா லோக்கல் மிஷின்ல எல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வியில் ஆரம்பிச்சோம். இன்ஸ்டால் பண்ண முடியும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டீங்க.
இன்ஸ்டால் பண்ணியும் காமிச்சீங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் வந்து ஒலாமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேட்வே மாதிரி. அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருந்தோம்னா அதன் மூலியமா வந்து என்னென்ன ஓப்பன் வெயிட் எல்எம் மாடல்ஸ் இருக்கோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியும்னு காமிச்சீங்க. நீங்க ஏற்கனவே 3 இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்க 5 பில்லியன் டோக்கனோட. ஸோ நம்ம அந்த சைட்டுக்கு போய் ஒலாமா சைட்ல போய் என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு பார்த்து அதுல நம்மளுக்கு எவ்வளவு பில்லியன்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் வேணும் அப்படிங்கறத மாதிரி சூஸ் பண்ணி அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது டவுன்லோட் பண்ணது மாத்திரம் இல்லாம வந்துட்டு அதுல வந்து நம்ம இன்னைக்கு என்னென்ன டெமோ நீங்க பண்ணி காமிச்சீங்கன்னா ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்டீங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஒரு கோட் எழுத சொன்னீங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் எழுத சொன்னீங்க, அதுவும் கோட் எழுதி கொடுத்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு டஃப்பான கேள்வி கேட்டா அது எப்படி பதிலளிக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம வந்து ஒரு இதை தயவுசெய்து யாரும் மத்த ஜிபிடில போய் ட்ரை பண்ணிடாதீங்க. இது வீட்டுல இருக்கிறதுனால கிருப்பா வந்து ரிஸ்க் எடுத்து பண்றாரு. பட் சொன்னவன் தான் பெரிய குற்றவாளி. எக்ஸாக்ட்லி. சரி, அது மாதிரி பண்ணிருக்கோம். இது என்னன்னா இது வந்து ஒரு எண்ட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் கொடுக்குது அப்படிங்கறத நம்மளோட ரீசன் ஃபார் திஸ் ஒன். இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷனே தேவையில்லை. நீங்க உங்களோட லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி அதுல நிறைய விளையாண்டு பார்க்கலாம், அதுல குவரிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையானது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இவர் சொன்ன மாதிரி குவரிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் யூடியூப் ஃபேமிலி இவர் சொன்ன மாதிரி டிரான்ஸ்கிரிப்ட் கொடுத்தாருன்னா ஒரு 10 ப்ரோக்ராம் பார்க்கறது ஒவ்வொரு ப்ரோக்ராம் ஒவ்வொரு மணி நேரம் வச்சுக்கோங்க. அது 10 ப்ரோக்ராம் போறது இந்த டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்து நீங்க இன்புட் கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு 2 நிமிஷத்துல ஒரு 2 பேராகிராஃப் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி சொல்லிடும். மேபி நம்மகிட்ட ஏற்கனவே டிரான்ஸ்கிரிப்ட் வந்து அதையும் ஒண்ணு அடுத்த செஷன்ல ஓட்டி பார்க்கலாம். இது தவிர நம்ம இன்னொன்னு அடுத்த செஷனுக்காக ஒரு முன்னோட்டமா என்ன சொல்லியிருக்கோம்னா இது வந்து ஃபுல்லா CLI பேஸ், அதாவது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் இருக்கு. பட் இது தவிர வந்து ஓப்பன் வெப் யூஐன்னு ஒன்று இருக்கு, LM ஸ்டுடியோ ஒன்று இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இல்ல கூட இன்னொரு சில செஷன்ஸ்ல வந்துட்டு அதை டவுன்லோட் பண்ணி அதுல யூஐல என்ன மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுவோம். ஓகேங்களா? சோ இதுதான் இன்னைக்கு நம்ம கவர் பண்ணது. கிருப்பா, நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இதை பத்தி? இதை பத்தி நான் சொல்ல விரும்பதோட இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப வருஷமா இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஒன்னுலயோ இங்கிலீஷ்ல எது இருந்தாலும் ஒரு ரொம்ப க்ளோஸ் டு டே விஷயம் பேசுறத பத்தி அத மாதிரி விஷயம்லாம் கேட்கலாம் அப்படின்னு நிறைய நாளா இருக்கு. அது இப்பதான் கொஞ்சம் யூடியூப் வீடியோஸா சில வீடியோஸா வருது, ஒரு டுட்டோரியல் ட்ரைனிங் செஷன் மாதிரி. ஆனா இது இன்னும் க்ளோஸா எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இருந்தது இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ் தான் எனக்கு வந்து கை போய் லைட் அடிக்க ஆரம்பிச்சேன்னா என்னோட வீட்டு மிஷின் M1 Pro, ஆனா ஆபீஸ்ல கொடுத்த மிஷின் ஆபீஸ்ல M3 Pro கொடுத்துருக்கா. ஆமா, M3 Proவே இருக்கு. இன்ஸ்டால் பண்ணி பாக்கலாமா? இன்ஸ்டால் பண்ணனா உடனே ஆபீஸ்ல இருந்து வந்துடும், மெயில் வந்துடும். பட் ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் தான் நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு டாக்கர் இல்லாட்டி வந்து பண்ணுங்க, டாக்கர் வச்சுக்கோங்க. இது வந்து டாக்கர் கண்டெய்னர். ஓகே ஓகே. நான் வீட்டுல சொன்னேன்ல இந்த யூடியூப் சம்மரைசேஷன் அந்த இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அது வந்து அப்படிதான் எல்லாமே வந்து டாக்கர் கண்டெய்னர் தான் போக முடியும். ஓப்பன் வீடியோ மால்ட்னு அது நல்ல ஐடியா. சோ டாக்கர் இது கண்டெய்னர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல வந்து டாக்கர் இமேஜ் டவுன்லோட் பண்ணி டாக்கர் இமேஜ் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரிஜினல் ஒர்க் இருக்கும். சூப்பர், அருமையான ஐடியா. இது ஆக்சுவலி இதை நம்ம பார்க்கணும். இது நல்ல நீங்க வந்து டாக்கர் இமேஜ் விர்ச்சுவல் மெஷின்ஸ்ல வந்துட்டு விர்ச்சுவல் பாக்ஸோ இல்ல டாக்கரோ வச்சுட்டு எப்படி பண்றதுன்னு ரெண்டுமே ஒண்ணுதான். விர்ச்சுவல் பாக்ஸ் டாக்கர் எல்லாமே ஒரே மாதிரி இன்டர்ஃபேஸா இருக்கும். ஸோ அதையும் நம்ம ஒரு வாட்டி பார்த்தோம். வித் தட் செட், பாபா நீங்க சொல்லி முடிச்சிருங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறதோட நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பண்ண போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூச்சமே படாம உங்க நண்பர்களுக்கு அனுப்புங்க. நீங்களும் முயற்சி பண்ணுங்க. நீங்க முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் பகிருங்க. இங்க வாங்க, நீங்களும் வந்து பங்கு பெறணுங்கிறது தான் இதோட குறிக்கோள். எல்லோருக்கும் எப்பொழுதும் எங்கேயும் டெக்னாலஜி. அருமை, சூப்பர் பாபா, நன்றி. கிருபா, உங்களுக்கு ரொம்ப இரவு நேரம் அதையும் கண்டுக்காம வந்ததுக்கு மிக்க நன்றி. இது எங்களுக்கு எல்லாம் காட்டினதுக்கு. நம்ம இன்னும் ஒரு அடுத்த செஷன்ல இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா சந்திப்போம். நன்றி.